சொல்ல மாட்டேங்கிறேன். உண்மை ரொம்ப முக்கியம். உண்மையுள்ள மனுஷன் கர்த்தருக்கு பிரியம். இரண்டாவது என்ன? வேற எது ஆண்டவருக்கு பிரியம்? வேற எது ஆண்டவர்? நீதிமொழிகள் 15:8. கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபம். சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். சொல்லுங்க. செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு. இப்போ நிறைய ஜெபங்கள் உண்டு. நிறைய பேருடைய எல்லாமே நாம எல்லாமே ஜெபம் பண்றோம். எல்லாம் ஜெபம் பண்றோம். இப்போ நம்முடைய ஜெபம், நாம ஜெபிக்கிறவங்க நாம எப்படி இருக்கணுமா? நம்முடைய வாழ்க்கை செம்மையா இருக்கணும். செம்மையா. செம்மைன்றது என்ன? சுத்தமா இருக்கும். சொல்றது ஒண்ணா இருக்கும், செய்யறது ஒண்ணா இருக்கும். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய ஜெபத்துல ஆண்டவர் பிரியப்படுறார். நம்முடைய ஜெபத்தின் மேல ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். இப்போ நம்முடைய ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்கிறதோ அவர் கேட்காம இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையை பொறுத்து, நம்ம நடந்து கொள்வதை பொறுத்து, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சுத்தத்தை பொறுத்து, நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆண்டவர் சொன்னாரு? சுத்தம் உள்ள ஒரு ஜெபமா இருக்கு. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அசிங்கமா திட்டி போட்டு அசிங்கமா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சபைக்கு வருவாங்க, ஆவியில நிரம்புவாங்க, ஆண்டவரை நல்லா பைபிள் படிப்பாங்க, நம்மளுக்கு ஆனா வாயில வண்டியா வரும். அசிங்கமா பேசுவோம். இத குறித்து கொஞ்சம் கூட உறுத்தலே இருக்காது. கொஞ்சம் கூட உறுத்தலே வராது. வாயில அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் வரும். அவனங்கிறது இவனங்கிறது அப்படி இப்படின்னு போட்டு என்ன பண்றது? அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவது ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ இந்த பலி ஆண்டவருக்கு அருவருப்பாரு. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் உதடுகளில் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி. இப்போ இங்க சொன்னாரு, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு எப்படி இருக்கு? நீ வாயில வண்டவடியா பேசி போட்டு அங்க போய் தோத்திரம் நடக்க ஆண்டவருக்கு ஆத்திரம் வந்து. உன் தோத்திரத்துல அவர் பிரியப்படவே மாட்டார். உன் தோத்திரத்துல ஆண்டவர் கொஞ்சம் கூட ஈடுபாடே வராது. வாயில வந்த வார்த்தைங்க அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வந்துச்சு? எப்படி உனக்கு நான் சொன்னேன். அதனால்தான் ஏசாயா சொல்றாரு, ஏசாயா தேவ சமூகத்தில் ஆராதனையில் நிற்கும் போது அவர் என்ன சொல்றாரு? ஐயா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. சொல்றாரு, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன். இப்படி சொல்லி ஆண்டவர் ஆராதனை செய்யறாரு. ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் ஏசாயாவுடைய இருதயம் உடைக்கப்படும். தாங்க ஆராதனை. ஆராதனை என்ன? சும்மா கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆண்டவரை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது இல்ல ஆராதனை. உன் இருதயம் உடைக்கப்படும் போது, உன் இருதயம் உடைக்கப்படணும். உன் வாழ்க்கையை நினைத்து ஒரு இருதயம் உடைக்கப்படணும். என் வாழ்க்கை அசுத்தமா இருக்குது, என் வாழ்க்கை கேடு கெட்டு போய் இருக்குது, என் வாழ்க்கை வேஷமா இருக்குது, என் வாழ்க்கை சரியான விதத்தில் இல்ல, தப்பான காரியத்தை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ரகசியமான பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், அந்த அந்தரங்கத்தில் என்னுடைய பாவம் இருக்குது, இவ்வளவு நான் வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது எப்படி? எப்படி அந்தரங்க? நான் சொல்லுவேன், நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை ஆவியானவர் கொடுத்த, மனுஷன் முகத்தை ஆவியான நம்முடைய தெய்வம். நம்ம சொல்லுவேன், இருதயத்தை பார்க்கிறவர் உங்க கூட இருக்கிறார்.
நீ ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, நீ வீட்டில் இருந்தாலும் சரி, நீ வேலைக்கு போனாலும் சரி, நீ உறவுக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி, நீ தெருவில் போனாலும் சரி, நீ எங்க போனாலும் வந்தாலும் அப்பா உன் கூடவே தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பா உன் கூட தான் இருக்கிறார் ஐயா. அம்மா, அப்பா நம்மை பார்க்கிற தெய்வம் நம்ம கூட தான் இருக்கிறார். இப்போ நாம செய்கிற ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத பிரியமில்லாத காரியத்தை ஆண்டவர் செய்யும் பொழுது சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்படுவாரா? துக்கப்படுவாரு. அதனால்தான் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத. எந்த விஷயத்துல துக்கப்படுத்தாத? அந்த லிஸ்ட்ல அந்த வார்த்தையை சொல்லும் போது மேல ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு, கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பொண்டாட்டியை பிடிச்சி அசிங்க அசிங்கமா திட்டிட்டு, புருஷனை பிடிச்சி அசிங்க அசிங்கமா திட்டிட்டு நீ அதுக்கு போறான், நீ அன்பா இல்லைனாக்கா எப்படி அன்பா இருக்கு? எப்படி அன்பா இருக்கு? எப்படி உடனே மாத்திக்க முடியும்? வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எக்கப்பட்டது பயங்கரமா இருந்துச்சு. ஒரு அடி கூட அடிச்சிடலாம். அடிக்கிற கை அணைக்கிற கூட என்ன பண்ணிக்கலாம்? சாரி கேட்டலாம், ஏதோ ஒரு நீ பேசுற வார்த்தையை இறுதிக்கு தொலைக்குத, மறக்க முடியலையே. பேசுறியே, கண்டத்தையும் பேசுறியே, உன் மனைவியை வேற ஒருத்தருக்கு ஒப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி என் கூட சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பா? உன் புருஷன் எப்படி இருப்பான்? அடுத்தவங்களுக்கு ஒப்பிட்டு அடுத்தவங்களோட சேர்த்து வச்சு பேசிட்டு அடுத்தவங்களை நீ அப்படி நீ அப்படி நீ எப்படி போனவன், நீ இப்படி வந்தவன், இப்படி எல்லாம் நீ பேசிட்டு நீ அங்க சந்தோஷமா எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் தோத்துறோம் ஜபம் தான் ஆளுங்க நேரம் தான் லப 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 என்ன பண்ணும்? ஆனா சொல்லி ஓடி போயிரு. நீங்க எதிர்ல நிக்காது. நீங்க இப்போ அதுதான் சொல்ல துன்மார்க்கனுடைய, இதுதான் துன்மார்க்கனுடைய பலி. இப்ப துன்மார்க்கனுடைய பலி எதுனாக்கா நாம எதோ நினைக்கிறேன் இல்ல, கொலை செஞ்சுட்டு வந்தவன் அப்படி பண்ணவன் இப்படி என்னன்னா துன்மார்க்கனுடைய பலிங்கிறது. பலினா காணிக்கை. காணிக்கைனாக்கா நம்முடைய உடலை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய அவயங்களை நம்மையே முதலாவது காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒரு அழிவே சொல்லலாமா? நம்மையே ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுக்கணும். இப்போ நம்மை ஆண்டவருக்கு கொடுக்காம நீ நம்முடைய கொடுத்துட்டோம், காணிக்கை கொடுத்துரும், தசமம் கொடுத்துரும், தர்ம பணத்தை கொடுத்துரும், ஏழைகளுக்கு கொடுத்துரும், இல்லாதவங்களுக்கு தூக்கி அள்ளி கொடுத்துரும். ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சத்துருவை வெறுக்கிறோம், சண்டை போறோம், வகையை வச்சிருக்கோம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சகோதரனோடு உன் சகோதரியோடு உனக்கு ஒரு ஒப்புரவாகுதல் இல்லைன்னா, உனக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டுச்சுன்னாக்கா உன் காணிக்கை பெட்டியானே என்ன பண்ணிடாது, போட்டுறாது. அப்படியே வச்சுட்டு போய் உன் சகோதரனோடு உன் சகோதரியோடு என்ன பண்ணிடு, ஒப்புரம் முன்பு. இந்த அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? மத்தேயு 5வது அதிகாரம். மத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிங்க. 22 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து குறை உண்டென்று அங்கே நீ நினைவு கூர்ந்தா, அங்கே தானே பலிபீடத்தின் முன் வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன், நீ கொடுத்துதான் ஊழியம் வளரணும்னு இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் கொடுத்தா தாங்க பாஸ்டர்
மாட்டிக்காத. நான் சொல்ல நெஞ்சில் மேல ஒடிச்சிடுவாரு. நீ கொடுக்கிறதுனால இல்ல சாமி, யாரை கொண்டும் அவருடைய வேலையை, அவருடைய வேலைக்காரனை எப்படியும் போஷிக்க அவருக்கு தெரியும். எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கிறீங்க? அவருக்கு தெரியும். நான் கொடுக்கறதுனாலதான், நான் இப்படி பண்றதுனாலதான், நான் தாங்கிறதுனாலதான். இந்த நினைப்பு இருந்துச்சுன்னா மாத்திடு. நீ கொடுத்துதான் இந்த ஊழியத்தை பெருக்க பண்ணணும்னு அவருக்கு இல்லை. அவர் பரத்தில் இருந்து நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் ஜோதியின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? இங்க சொன்னாரு, நீ காணிக்கைக்காக அவர் சொல்லல. உன் காணிக்கை எனக்கு பரிசு இல்ல, நீ எனக்கு முக்கியம். உன் உறவு எனக்கு முக்கியம், உன் சந்தோஷம் எனக்கு முக்கியம், உன் சமாதானம் எனக்கு முக்கியம். நீ சேர்ந்து இருக்கணும், நீ பிரிச்சு இருக்க கூடாது, நீ ஒற்றுமையா இருக்கணும், நீ ஆக நல்ல நீ மகிழ்ச்சியா இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். அவர் சொன்னாரு, நீ சகோதரனோடு, நீ சகோதரியோடு நீ சண்டை போட்டு வந்து நீ கொடுக்கிற காணிக்கை வேணாம். இஷ்டம் பறிச்சாக்கா அது முனம் வச்சிரு, காணிக்கை போடாத சொல்லல. உன் காணிக்கை வேணும் சொல்லு, வச்சிரு. முன்பு போய் ஒப்புரவாக பின்பு வந்து உன் காணிக்கை செய்ய. அவன் சொல்ல வாசிங்க. எதிராளி உன்னை நியாயாதிபதிகள் இடத்தில் ஒப்புக்கொடாமலும், உன்னை சேவகன் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் இருக்கும்படிக்கு உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே. நிறைய சூழ்நிலையில பகையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறவில்ல, பகையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறவில்ல. நான் பேச மாட்டேன், நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், செத்தா இப்படிதான். நான் கேட்கிறேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த வைராக்கியம் கூடாது. இந்த வைராக்கியம் அவனை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். இந்த வைராக்கியம் அவனை நரகத்துக்கு கொண்டு போயிடும். நம்ம கிறிஸ்தவர் எல்லாரும் அவங்க பிடிக்கிறாங்களே, நீங்க எப்படி, உன் வாழ்க்கை எப்படி, என் வாழ்க்கை எப்படி? உன காரி துப்பிட்டு போயினாங்களா? ஏசு ஆண்டவரை காரி துப்பினாங்களா இல்லையா? அன்னை தெரேசா அம்மா ஏழை குழந்தைகளுக்காக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொஞ்சம் கையேந்தி போனாங்க. அன்னை தெரேசா கையேந்தி போகும்போது, பிள்ளைகளுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முடிந்த காரியத்தை ஏதாவது செய்யுங்க சொல்லி கேட்டு போகும்போது, ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த கையை எடுக்கும்போது ஏதாவது செய்யுங்க ஐயா சொல்லுறது, காரி துப்பிட்டான். காரி துப்பிட்டான். தெரேசாமா சொன்னது என்ன தெரியுமா? இதை நான் வச்சுக்கிறேன், அடுத்த கையை அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய. துப்பனவனுடைய இருதயம் உடைந்தது, துப்பனுடைய இருதயம் உடைந்தது. அவன் செஞ்சான். அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற வரைக்கும் நான் செய்யறேன்னு சொல்லி ஒப்பப்படுத்தேன். காரி துப்புனா அந்த துப்புனதான் அம்மா சொல்றாங்க, இதை நான் ஏற்றுக்கிறேன், இது எனக்கு வச்சு. இந்த இருதயம் நமக்கு வரணும். இதான் சொல்றாரு இயேசு, உனக்காக எனக்காக காரி உமிழப்பட்டார். உனக்காக அவரை காரி துப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவரை காரி துப்புவதற்கும் கன்னத்தில் அடிக்கிறதுக்கும் சிலுவையில கொண்டு போய் அடிக்கிறதுக்கும் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அவர் செஞ்சாரா? இல்லையே. உனக்காக எனக்காக அந்த பணியை அவர் ஏற்றுக்கொண்டு போனாரு. இந்த பணியை உனக்காக உன் மேல விழுந்தது, ஏன் மேல விழுந்ததெல்லாம் அவர் சுமந்துக்கும் போது உன்னை ஒருத்தரும் ஒண்ணுமே சொல்லக்கூடாதது நீ போய்கிட்டு இருக்கிறிய, நீ வைராக்கி பாராட்டிய எதுக்கு? இப்படி வச்சுக்கிட்டு உன் ஸ்தோத்திரத்தையும் உன்னுடைய துதிகளையும் உன்னுடைய காணிக்கைகளையும் எப்படி அவர் ஏற்றுக்கொள்ளுவார்? வேண்டாம். உன் உறவை புதுப்பிச்சுக்க, உன் உறவை புதுப்பிச்சு ஒப்புரவாக்க வேண்டியதுதான் ஒப்புரவா. இல்ல நீ சரியான விதத்துல காரியத்தை செய்யறனாக்கா ஆண்டு சொன்னாரு, இன்னைக்கு உள்ள நீதிமொழிகளை டெய்லி நான் படிப்பேன்.
தேதி வரையா படிச்சு இன்னைக்கு திரும்ப திரும்ப எனக்கு சொல்றேன், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி. சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க, சத்தமா இது கொஞ்சம் சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேமா, தேவ பலிபடுத்துன்னு சொல்றேன். எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடமே இதுதான். அதனால தான் நான் எவரை கட்டி நான் என்ன பண்றேன், யார் என்னமோ பேசு என்னமோ செல்லுங்கள் விரோதிச்சுக்கிறேன். உன் மேல எனக்கு கோபம் இல்லை, உன் மேல எனக்கு விரோதம் இல்லை. நானாவே நானாவே இதுதான் எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்றாரு. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய சொல்றது. கர்த்தருடைய துன்மார்க்கனுடைய பலி. இதற்கு ஒரே ஒரு வசனத்தை, நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:42 கொஞ்சம் வேகமா படிச்சிருங்க. அப்போஸ்தலர் 2:42. அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்டதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதுதாங்க தேவ பிள்ளைகளுக்கு உண்டான அழகே. அதுதான் உபதேசத்தை கேட்டவங்க ஏதோ ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விட்டுட்டு போறவங்க இல்ல. கேட்டவங்க அதன்படி அதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கேட்ட வார்த்தையில அப்போஸ்தலருடைய உபதேசத்துல வேத வசனங்களில கட்டளைகளில கற்பனைகளில அவங்க உறுதியாய் தரித்திருந்தார்கள். கம்யூனியன் அட்டன் பண்றதுனாக்க நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ பகையோடு விரோதத்தோடு கசப்புணர்வோடு வந்து பந்தியில என்ன பண்ணாத, பங்கெடுக்காத. சொல்றதுக்கு காரணம் என்ன, உன் சகோதரனுக்காக சகோதரிக்காக காத்துரு, ஒப்புரவாகு. நீ நீ அபாத்திரமா போஜனபானம் பண்ணாத. அபாத்திரமா நீங்க வந்து நீ வெடிக்கு வெடிக்கணும் மூச்சை வரப்பா வச்சுக்கிட்டு நீ அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவருடைய சரீரம் அப்பம் அவருடைய சரீரத்துக்கு ஒப்பானதாச்சு. திராட்சை ரசம் அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தத்துக்கு ஒப்பானதாச்சு. அதை சாப்பிட்டு போய் நீ அவருடைய ரத்தத்துல விரோதம் இல்லையே, அவருடைய சரீரத்துல கள்ளம் இல்லையே, கபடம் இல்லையே, யதார்த்தம் மட்டும்தானே அவருடைய சரீரத்திலையும் ரத்தத்திலையும் ஊறி கிடந்துச்சு. அதை நீ சாப்பிட்டு போய் நீ வரப்பா நிக்கிறது எப்படி? சத்தமா சொல்றீங்க. அவருடைய ரத்தத்துல என்ன இல்ல, விரோதம் இல்ல. அவருடைய ரத்தத்துல என்ன இல்ல, கள்ளம் இல்ல, கபடம் இல்ல. அவருடைய சரீரத்தில் என்ன இல்லை, எந்த வீண் வைராக்கியம் இல்லை. அவர் அப்படிப்பட்ட சரீரத்தையும் ரத்தத்தையும் புசித்து பாடம் பண்ணிட்டு போய் நீ வரப்பு காமிச்சன. அப்போ வசனத்துக்கு விரோதமா தானே நிக்கிறோம், உபதேசத்துக்கு விரோதமா தானே நாம வாழ்க்கையில நடக்கிறோம். எப்படி நம்முடைய கஷ்டத்தை போக்குவாரு, எப்படி நம்முடைய கவலையை மாத்துவாரு, எப்போ நம்முடைய குடும்பத்துக்கு எப்படி சமாதானம் வரும். எனக்கு பிரச்சனை 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 ஓயாத பிரச்சனை ஏன் வராது? இதனால வந்துதானே சேரும். இப்போ நம்முடைய வாழ்க்கையை இவ்வளவு நாளும் ஆண்டவருக்கு பிரியமானது எது, பிரியமானது எதுனாக்கா நமக்கு ஆயத்தற்ற காரியத்தை நமக்குள்ள வச்சுக்கிட்டு நான் எப்படி நானும் ஊழியத்தை செய்ய முடியும், செய்யறாங்களோ செய்யறாங்க. எப்படி இருந்தாலும் ஊழியத்தை செஞ்சனாயா, எப்படி இருந்தாலும் வாழ்ந்தனாயா, எப்படி இருந்தாலும் போட்டிச்சுவன வல்ல லட்சாதிபதியெல்லாம் எல்லா விதமான அந்தஸ்தோடு அதிகாரத்தோடு வாழ்ந்தனாயா. எல்லாருக்கும் இருக்குதுயா, யாருக்குதான் இல்ல, யாருக்கு இல்ல பணம், எல்லாரும் கையில இருக்குது. அறிந்தவன் ஆண்டவரை அறிந்தவங்க கிட்ட மட்டுமா பணம் இருக்குது. உங்ககிட்ட என்கிட்ட இல்லாத பணம் ஆண்டவரை அறியாதவங்க கையில எக்கப்பட்டதா இருக்குது, தெரியுமா? அப்ப அவங்க எங்க போய் சொல்லுவாங்க, இந்த உலகம் கொடுக்காத, இந்த உலகம் பார்க்காத, உலகம் கொடுக்காத ஒரே ஒரு காரியம் தெரியுமா? தேவனுடைய சமாதானம். அல்லேலூயா. உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை என் ஆண்டவராகிய இயேசு ஒருவரால் மட்டும்தான் கொடுக்கும், வேற யாராலும் கொடுக்க முடியாது. நீ சேர்த்து வச்ச பணமோ சொத்து சுகமோ கொடுக்காது. கடைசி நாட்களில் நீ சேர்த்து வச்சதெல்லாம் சவதரித்து வச்சதெல்லாம் ஒன்னில்லாத கடைசி நாட்களில உன் ஐஸ்வர்யம் உன்னை காப்பாற்றாது. நீ சம்பாதிச்சு வச்சது உன்னுடைய ஐஸ்வர்யம் கடைசி நாட்களில் உன்னை காப்பாற்றாது. பிரதர் சிஸ்டர், கடைசி நாட்களில் உன்னை காப்பாற்றாது. சேர்த்து
பகையோடு இருக்காது. துன்மார்க்கமான பலி வேணாம். அந்த மாற்றம் சேர்ந்து தான் இன்னைக்கு சொல்ற. சோர்ந்து போயிடாது, சோர்ந்து போயிடாது, சேர்ந்து. ஆமென் சொல்லுங்க.